ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அதனால தான் வீடியோஸ் போட முடியலை. இப்போ என்னன்னா கன்னியாகுமரி மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு நிறைய இடத்துல செம்ம மழையாக இருக்குது. எங்களுக்குமே வந்து இது அக்னி வெயில் முடிஞ்சுதா இல்லை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளவே வந்து பருவமழையான்னு தெரில, பட் கொஞ்சம் ஹெவி ரெயின், இடி வெட்டலாம் இல்லை, ஆனால் செம்ம காற்று, செம்ம வெயிலோ, செம்ம மழையோடு இருக்குது. அப்போது சரி, இங்கே தண்ணி வந்து பெருக்கெடுத்து வரும், எங்களுக்கு நல்ல மழை ரெகுலராக பெய்யுதா, அதை பற்றி சும்மா ஒன்று பார்க்கலான்னு வந்தோம். இங்கே வந்து இப்போதைக்கு டேம் இன்னும் திறந்து விடலை. ரொம்ப சம்மராக இருந்தால வந்து என்னென்னா இன்னும் டேம் வந்து ஃபில் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து தண்ணி வந்து மழை தண்ணியே வந்து இன்னும் செமையாக பாயுது. இப்போ தான் தொடங்கியிருக்கு கொஞ்சம் ஹெவியாக வர்றதுக்கு, கலங்கி தான் வருது. குளிக்கிறதுக்கு போட்டிங் எல்லாத்துக்கும் தடை விட்டாங்க. இங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. நம்ம ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் போவோம், 2-3 டேம் போவோம். திறந்து விட்டுருக்காங்களா இல்லையான்னு தெரில. அங்கே எல்லாம் போய் பார்ப்போம். அப்படியே மழையில் போகிற ஒரு ட்ராவல் விளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, மழை இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு. நல்ல மழை பெய்துட்டு இருந்தது, அதனால தான் ரெயின் கோட்டு போட்டு இறங்குறது. ஏன்னா கேமரா வந்து நினைஞ்சிடக்கூடாது, ரெயின் கோட்டுக்குள்ளே சேஃபாக வச்சுருந்தேன். சும்மா அப்படியே சிட்டார் டேம் வந்து திறந்து விட்டுருக்காங்களான்னு தெரில. இன்றைக்கி வந்து நம்ம சும்மா ஒரு சிட்டார் டேமை பற்றி சும்மா ஒரு இதுவும் பார்த்துடலாம். அதாவது இங்கே வரதில் ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் அது. அதோட ஓவர்ஃப்ளோ எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படியே சிட்டார் பேச்சுப்பார் அந்த போகிற ரூட்டே வந்து செமையாக இருக்கும். காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், நல்லாயிருக்கும். சிட்டார் 2 வந்து இருக்கிறது வந்து ஒரு செமையான ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ரோடு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து எந்த அளவு ஃபில் ஆகிருக்குன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சம்மராக இருந்தால ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் போய் பார்ப்போம். ரொம்ப நாளாக ஹெவி ரெயின் போய்கிட்டுருக்கு, போயிட்டுருக்கோம். நேற்று அடித்த காற்றுல மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்கு. நம்ம வந்திருக்கிறது வந்து சிட்டார் 2 டேமோட பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து விட மாட்டாங்க, கேட் வந்து க்ளோஸ்டு. ஆனால் சிட்டார் 2 டேமோட ஒரு அழகு வந்து அதுவும் இந்த மழை, அங்கே மலையில் வந்து மழை பெய்து போல் இருக்குது. எவ்வளோ அழகுன்னா அப்படியே இங்கே ஒரு 1 hour உட்காந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறீங்களா? பார்த்துட்டு வாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு மழை டைம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட 2-3 டேம்ஸோட அழகெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேச்சுப்பாறை, சிட்டார் 1, சிட்டார் 2 பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிளைமேட் வந்து அலோவ் பண்ணுமான்னு தெரில. நல்ல செம்ம மழை வருது. ப்ரிப்பேர்டாக தான் வந்தோம், பட் கேமரா வந்து ஒரு லெவலுக்கு மேலே தண்ணியில் வந்து நினைக்க முடியாது. இப்போ நான் நிற்கிறது வந்து சிட்டார் 2 டேமோட ஒரு என்ட்ரன்ஸில். இதோட வியூ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து சிட்டார் 2ஓட ஷட்டர்ஸ் மேலே தான் நடந்துகிட்ருக்கோம். இங்கே ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த டேமும் சிட்டார் 1மே ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்டடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ரிசர்வாயருமே வந்து கனெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ போகல, பட் இந்த 2 டேமுமே கனெக்டடு. ஸோ என்னன்னா தண்ணி வந்து ஒரு விதமாக மட்டமாக நிறைகிற மாதிரி தான் நிறையும்னு நினைக்கிறேன். இது இப்போ வந்து இந்த ஷட்டரில் சுத்தமாக தண்ணி இல்லை. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
இது ஷட்டர்லேருந்து தண்ணி வெளியில் போகிற அவுட்லெட். அந்த பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது நம்ம சிட்டார் 2 டேமோட டேட்டானா அதோட ஆழம் நீளம் அந்த இதெல்லாமே போட்டிருக்காங்க. முடிஞ்சிச்சு. நல்ல செம மழை வருது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சிட்டார் 1 வந்து பார்த்துடலாம். சிட்டார் 1க்குள்ளேயும் எவ்வளோ தூரம் போக முடியும்லாம் தெரில. சிட்டார் 1 வந்து பார்த்துட்டு முடிஞ்சா டைம் இருந்தால் பேச்சிப்பாறை வந்து போகலாம். சிட்டார் 1ஓட அந்த அவுட்லெட் பாஞ்சு வரும்ல, அந்த பிரிட்ஜு கிட்ட தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த டேமில் வந்து இன்னும் ஓவர்ஃப்ளோ ஆகலை. மழை ரொம்ப நாளாக பெய்யுது, ஆனால் இன்னும் தண்ணி ஃபில் ஆகலை. ஸோ ஃபில் ஆகி வந்த நாளோட இது வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டையும் அப்படியே ஸ்வாப் பண்ணி போடுறேன் பாருங்கள். இது முடிஞ்சு என்னென்னா இதுக்கப்புறமா வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் உண்டு. அந்த என்ட்ரன்ஸ் சொல்லி உள்ளே போகலாம். இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பேச்சிப்பாறை டேம் வரும், ரிசர்வாயர். அங்கேருந்து அப்படியே கோதையார் ரிசர்வாயர் வரும். கோதையார் மட்டும் நீங்கள் பர்மிஷன் கேட்டு போகிற மாதிரி இருக்கும். பர்மிஷன்லாம் செக் போஸ்ட்டில் போய் என்ட்ரி போட்டு டிக்கெட் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். ரிசர்வாயர் பார்க்க முடியாது. அங்கே ட்வின் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். அதை பற்றின வீடியோஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் ஏதாவது போடுறேன். இப்போ என்னென்னா நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றி பார்க்க வரீங்க, இந்த திருப்பரப்பு விசிட் பண்ணுறீங்கன்னா திருப்பரப்புலேருந்து இது ரொம்ப பெரிய தூரம் இல்லை, எல்லாம் சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போகிற ரூட்டே வந்து மலைகளுக்குள்ள அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு ரவுண்ட் அடித்து நீங்கள் அப்படியே குலசேகரம் ரீச் ஆகிடலாம். திருப்பரப்புலேருந்து வந்து அப்படியே கடையால் மூடு இந்த வழி பேச்சிப்பாறை அப்படியே குலசேகரம் ரீச் ஆகி அப்படியே நீங்கள் போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரூட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேச்சிப்பாறை வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிட்டார் உள்ளே போய் எடுக்க முடிஞ்சால் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் வந்து சிட்டார் அணை 1ஓட ஒரு என்ட்ரன்ஸு. இது வழியாக ஒரு கேட்டு திறந்து வச்சுருப்பாங்க. இது வழியாக சும்மா வாக் பண்ணி போகலாம். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை. 정처 없이 떠돌다 어딘가엔 닿을까 வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆமிடா அங்கே பாருங்க, ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் கடலை போடுமா எவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பாருறா, அவர் அப்படி ஜாலியாக வைப் பண்ணி கடலை போட்டுட்ருக்காரு. இங்கேயுமே வந்து அந்த ஷட்டர் வர எல்லாம் முன்னாடி வந்து இது வழியாக காரில் பைக்கில் எல்லாம் போவோம். இந்த வழி போய் அந்த ஷட்டர் வழி வருவோம். சிலவங்க வந்து சில வேண்டாத வேலைகள் காட்டுறதுனால இப்போ எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே காலையிலலாம் இங்கே வந்துருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒர்க் அவுட்டுக்கெலாம் வந்தால். ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேச்சிப்பாறை டேமுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த சிட்டார் 1லையும் சிட்டார் 2லையும் கிடைச்ச ஒரு பயங்கரமான அழகு வந்து பேச்சிப்பாறை டேமில் வந்து கிடைக்காது. ஏன்னா அது கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆளுங்களை உள்ளே விடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபார்மலாக கெட்டி அப்படி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு தனி இயற்கை, அதுவுமே அதுலேருந்துமே வியூ இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த நடந்து போகிற இடம் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் தான், ஆனால் உள்ளே விடுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்ப்பாங்க. பஸ் இருக்கும், அங்கே ஃப்ரெண்டில் எல்லாம் பயங்கரமாக கெட்டி வச்சுருப்பாங்க. இந்த 2 டேமுக்கு வருமா கிடைக்கிற ஒரு பயங்கர க்ளோஸ் டு ஒரு ஃபீல் வந்து அந்த டேமில் கிடைக்காது. ஆனால் அது ரொம்ப பெரிய டேம். போய் பார்ப்போம் பேச்சிப்பாறை எப்படி இருக்குன்னு. டைம் வந்து 6 AM ஆகிடுச்சு. சிட்டார் 1 முடிச்சுட்டு பேச்சிப்பாறை கிட்ட வந்தோம். பார்க்க விடலை, ஏன்னா க்ளோசிங் டைமிங் உண்டு. அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா டிக்கெட்டிங் இல்லை, அந்த டைமிங் உண்டு. ஸோ பேச்சிப்பாறைக்கு வந்து நான் என்னென்னா இன்றைக்கி எடுத்ததில்லை, நான் ஆல்ரெடி வந்து ஃபுட்டேஜஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து போடுறேன். அதை வந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னால் இப்போ இந்த மழை டைமில் வந்து இப்போ எடுக்க முடியாது. ஸோ இந்த 3 டேமையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் ஊருக்கு வந்தால் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணி விட்டுட்டு போங்க. நம்ம மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.
널 볼 때면 내 숨이 가빠져 방심한 사이 내 맘을 훔친 너 회색 빛에 내 하루가 점점 너만 대체도